என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் கருப்பண்ணசாமி, நான் உன்னை தேடி பலமுறை வந்துவிட்டேன். என் குழந்தையிடம் ஒரு விஷயத்தை சொல்லிவிடலாம் என்று பலமுறை முயற்சிகள் செய்து பார்த்தேன். ஆனால் என் குழந்தையே, சில நேரங்களில் நீ என்னை தள்ளிவிட்டு சென்று விடுகிறாய் அல்லவா? என் தங்கமே, அப்பன் இப்பொழுது ஒரு முடிவு செய்து இருக்கின்றேன். இந்த நேரத்தில் இப்பொழுது நான் சொல்வதை நீ கேட்காவிட்டால் அப்பன் இனிமேல் உன்னை தேடி வர வேண்டாம், உனக்கு என்னுடைய தேவை இனிமேல் இல்லை என்று நானாக நினைத்து இப்பொழுது இந்த விடியினை எடுத்திருக்கின்றேன். என் குழந்தையே, அப்பன் இப்படி சொன்னவுடன் எப்பொழுதும் எனக்காக இருக்கின்ற என்னுடைய குழந்தைகள் யாரும் வருத்தப்பட தேவை கிடையாது. ஏனென்றால் நான் என் பிள்ளைகளை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். என் குழந்தைகளை காண்பதற்கு நான் நிச்சயமாக வருவேன். யாரெல்லாம் உண்மையாகவே என் மீது அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களை தேடி நான் வருவது உறுதி. யாரெல்லாம் என்னை வேண்டா வெறுப்பாக பார்க்கின்றார்களோ அவர்கள் கண்களில் இனிமேல் நீயாக தேடினாலும் நான் அகப்பட போவது கிடையாது. ஏனென்றால் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தேவைக்கு மட்டுமே இந்த அப்பனை தேடி வருவது. தேவை நடக்கவில்லை என்றால் என்னை விட்டு விடுவது, நடந்து விட்டால் கண்டும் காணாமல் செல்வது. இப்படித்தானே இந்த பிள்ளைகள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என் தங்கமே. அதனால் நிச்சயமாக இந்த கருப்பன் இப்படிப்பட்ட பிள்ளைகளை இனி ஒருபோதும் காணப்போவது கிடையாது. அவர்களுக்குத்தான் இது கடைசி முறை. இம்முறை என்னை புரிந்து இந்த அப்பனுடைய அருமையை உணர்ந்து கொண்டவர்கள் சரியாக நடந்து கொண்டார்கள் என்றால் தப்பித்து கொள்வார்கள். இல்லை என்றால் நான் இனி ஒருபோதும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பினையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தெரியாமல் தவறு செய்தால் அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தெரிந்தே செய்கின்ற தவறுக்கு ஒருபோதும் இந்த கருப்பனிடம் மன்னிப்பு கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை இந்த கருப்பன் என்னை சார்ந்தது அல்லவா? உன் அப்பன் உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்பதையெல்லாம் ஒருமுறை நீ சிந்தித்துப்பார். நான் மட்டும் வரவில்லை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் வந்ததனால் இப்பொழுது என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது? உன் அப்பன் உனக்கு துணையாக இருந்ததால் தான் இத்தனை கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீ எளிதாக கடந்து வந்து நிற்கிறாய் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. ஏனென்றால் அத்தனை எளிதாக நீ இத்தனை நாள் என்னை வணங்கி இருக்க மாட்டாய். ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு தென்படுவதனால்தான் நீ என் மீது இத்தனை நம்பிக்கை வைத்திருக்கிறாய். எதுவும் கிடைக்காமல் ஏதோ ஒரு சிறு உணர்வுகள் உனக்குள் ஏற்படாமலா? நிச்சயமாக இந்த அப்பனை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். என் குழந்தையே, ஏதோ ஒரு நேரத்தில் உன் கண்களில் இருந்து கண்ணீர் அதிகமாக வடியும் பொழுது கூட இந்த அப்பனை நினைத்து அப்பனே என்று அழைத்த அடுத்த மறுகணமே உன்னுடைய கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீர் நின்று போயிருக்கும் அல்லவா? இது போன்ற ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா என்று சிந்தித்துப்பார். ஏனென்றால் இந்த கருப்பன் எப்பொழுதுமே உனக்காக உன்னோடு இருக்கும் பொழுது கூப்பிட்ட உடனே உன்னுடைய கஷ்டத்தை நான் துடைத்து விடுகிறேன் அல்லவா? என் குழந்தைக்கு நிச்சயமாக இது போன்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில் எத்தனை முறை நடந்திருக்கிறது என்று நீ சிந்தித்துப்பார். நான் எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்தில் உனக்கு காவலாக இருந்து உனக்கு எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து நாள்தோறும் உன்னை காத்து வருகிறேன் அல்லவா? எத்தனை துன்பத்திலிருந்து உனக்கு கண்ணீர் சிந்துகின்ற நிலையையோ, மனவேதனையில் தவறான முடிவுகள் ஏதும் எடுக்க வேண்டிய நிலையோ இருக்குமானால் இந்த அப்பனை உடனே அழைத்து வேண்டும் போதெல்லாம் உனக்கு தெளிவான முடிவுகள் கிடைத்ததல்லவா? இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் இல்லை என்றால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலை கிடைத்திருக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இது ஒன்று போதாதா உனக்கு? இவற்றையெல்லாம் நான் உனக்கு தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, வேண்டுமென்றே உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று நீ மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா?
என் தங்கமே, உன்னை ஒதுக்கி வைத்ததற்காக அவர்கள்தான் வேதனைப்பட வேண்டுமே தவிர நீ ஒருபோதும் வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய அருமை தெரியாதவர்கள்தான் தான் செய்வது சரி என்று நினைத்து இப்படி தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளையே, இதற்கெல்லாம் நீ மனவேதனை அடைந்தால் உன்னுடைய நேரத்தை வீணடிக்கிறாய் என்றுதான் அர்த்தம். யாருக்காக வேதனைப்பட வேண்டும், எதற்காக வேதனைப்பட வேண்டும் என்று ஒரு அளவு இருக்கிறது அல்லவா? தேவையில்லாமல் எல்லோருக்காகவும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டிருக்காது. கவனமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, உன்னை அவர்கள் உதாசீனப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் தேவையில்லை. உன்னை எவ்வளவு காயப்படுத்தினார்களோ அந்த காயத்திற்கு மருந்து வேண்டாமா? அல்லது அவர்களை மன்னிப்பதற்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்க வேண்டாமா? என் தங்கமே, உன்னுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கெல்லாம் நல்லதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய வார்த்தைகள்தான் உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தைகள் உன் மனதிற்குள் ஆழமாக பதிந்துவிட்டது. அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சார்ந்த உன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் பாதித்து விட்டது. இது போன்ற ஒரு வார்த்தைகளை நம்மை பார்த்து பேசிவிட்டார்களே என்று நீ வேதனைப்படுவதை விட உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அதிகமான வேதனையை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீ மீண்டும் மீண்டும் அதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மேலும் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பன் இப்பொழுது சொல்ல வருகின்ற விஷயம் என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் சரி, உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அதை இந்த அப்பனிடம் பகிர்ந்து கொண்டு நீ சொல்லிவிட்டு உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு எந்த ஒரு பயத்தையும் வேதனையையும் நீ ஒருபோதும் கொடுத்து விடாதே. ஏனென்றால் நான் உனக்கு இதனை எல்லாம் சரி செய்து கொடுக்கப் போகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை மறந்து விடாதே. இந்த பிரச்சனை இனிமேலும் நீடிக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக உன் அப்பன் இதுபோன்று சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த பிரச்சனை முடியப் போகின்றது. உன்னை உதாசீனப்படுத்தி மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தியவர்கள் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள். இல்லை என்றால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையிலோ உன்னுடைய எதிரிலோ அவர்கள் ஒருபோதும் தென்பட மாட்டார்கள். இதற்கு உன் கருப்பண்ணசாமி நான் ஒன்று பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். என் குழந்தையே, அதனால் நீ இந்த விஷயங்களை எல்லாம் பற்றி யோசிக்க தேவையில்லை. நீ தேவையில்லாமல் எதிர்மறையாக யோசித்து மற்றவர்களையும் வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைக்காதே. என் பிள்ளையே, என் நேரமும் உன் மனம் கவலையோடு இருக்கிறது என்பது இந்த அப்பனுக்கு தெரியாமல் இல்லை. இன்னும் சில பேர் அவர்களோடு சேர்ந்து உன்னை அவமதிக்கிறார்கள் என்பது உனக்கு மேலும் மேலும் வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது அல்லவா? என் குழந்தையே, அவமதிப்பதற்கு முதலில் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை நீ சிந்தித்து பார்த்தாயா? உண்மையிலேயே தகுதி உடையவனாக இருப்பானானால் யார் மனதையும் ஒருபோதும் காயப்படுத்த நினைக்க மாட்டான். என் தங்கமே, இன்னொருவர் மனதை காயப்படுத்த எந்த வார்த்தைகளையும் பிரயோகிக்கலாம் என்று நினைப்பவன் ஒருபோதும் இந்த அப்பனின் குழந்தையாக இருக்க மாட்டான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறான் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. என் தங்கமே, இந்த மாய உலகில் எல்லோருமே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஆசைகள் எல்லாம் தெய்வத்திடமிருந்து எளிதாக கிடைத்துவிடும் என்று நினைத்து விட்டார்கள். தன்னிடத்திலே அதிகாரம் இருக்கிறது, தன்னிடத்திலே பணம் இருக்கிறது என்பதற்காக தெய்வத்தை விலைக்கு வாங்கி விடலாம் என்று நினைத்து விட்டார்கள் போல. என் பிள்ளையே, உன் அப்பன் என்னுடைய அன்பினை புரிந்து கொள்வதற்கும் என்னுடைய அன்பினை பெறுவதற்கும் தகுதி என்பது வேறு, உண்மையான அன்பு என்பது வேறு. உண்மையான அன்பு என்பது மற்றவர்களை காயப்படுத்தாத மனம். எத்தனை பேர் வந்து உதவி கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய அந்த பண்பு மிக அவசியம் அல்லவா? அது மட்டுமல்ல, எல்லோரிடமும் பக்குவத்தோடு பேசுகின்ற மனநிலை பெற்றிருக்க வேண்டுமல்லவா? எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய நிலைமையை இழக்காது
தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்ற வேண்டுமல்லவா? எத்தனை இக்கட்டான நிலைகள் வந்தாலும் தன்னுடைய நிலையிலிருந்து ஒருபோதும் தவறிவிடக்கூடாது. தனக்கென்று இருக்கின்ற இயல்பு நிலையிலிருந்து எவன் ஒருவன் மாறுகின்றானோ அவன் நிச்சயமாக என் அருகில் வந்து நிற்கக்கூட தகுதியற்றவன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னை பேசிய வார்த்தைகளுக்கும் உன்னிடத்தில் நடந்து கொண்ட விதத்திற்கும் அவர்களுக்கான தண்டனையை இந்த கருப்பண்ணசாமி நான் நிச்சயமாக கொடுக்கப் போகின்றேன். என் குழந்தையே, நீ இப்பொழுது இருக்கின்ற மனவேதனைக்கு காரணம் அவர்களுடைய வார்த்தைகள் என்றால் அந்த வார்த்தைகள் நிச்சயமாக அவர்களுக்கு இன்னொருவர் மூலமாக கிடைக்கப் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மரியாதை தெரியாதவர்களிடம் நின்று பேசியது முதலில் உன்னுடைய தவறு. இவர்களின் குணம் என்னவென்று அறியாமல் தானே நீயாக இப்படி மாட்டிக்கொண்டு விட்டாய். என் பிள்ளையே, இதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே. எந்த ஒரு வேதனைகளும் இனி உனக்கு தேவை கிடையாது. ஏனென்றால் இந்த கருப்பன் உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிடுகிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய ஆசைகள் ஒருபோதும் கிடைக்கப் போவதில்லை என்று நிச்சயமாக உன்னிடத்திலே உறுதியாக சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் அதற்கான தண்டனைகள் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது உணராமல் போகலாம். ஆனால் விஷயம் பெரியாகும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய தவறை உணர்ந்து கொண்டு தான் செய்த தவறுக்கான தண்டனையை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தான் போகிறார்கள். இந்த அப்பனது தண்டனையிலிருந்து ஒருபோதும் அவர்களால் தப்பித்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, நான் உன்னை தேடி வந்து சொல்ல நினைத்த விஷயம் இது மட்டும்தான். என் குழந்தைக்கு மன ஆறுதலை கொடுத்துவிட வேண்டுமல்லவா? என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற காயங்களை ஆற்றிவிட வேண்டுமல்லவா? இப்பொழுது அதை ஓரளவுக்கு இந்த அப்பன் நான் செய்துவிட்டேன் என்பதை மனதார நம்புகிறேன். என் செல்ல பிள்ளையே, நிலவானது தேயலாம், வளரலாம். ஆனால் இந்த அப்பனின் அன்பானது உன்னிடத்திலே எப்பொழுதும் என்றும் குறையாதது. நான் உன்னோடு துணையாக இருந்து உனக்கு தேவையான அத்தனையும் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.